தேவாருடைய 80வது ஜெயந்தியை ஒட்டி பல்வேறு தர்ம காரியங்கள் நடந்துருக்கு. அதில் ருக்வேத பாராயணம் போன மாதம் நடந்தது. இந்த சாஸ்திரிகள் அதில் உபன்யாசம் தான் பண்ணார். உபன்யாசம் பண்ணதோடு மாத்திரமில்லை, ருக்வேதக்காரா சொன்ன மாதிரியே ருக்வேதத்தை சொல்லி ஸ்வரங்கள்லாம் எப்படி சொல்கிறாலும் இந்த மாதிரிலாம் சொல்லி பல்வேறு வித்வான்கள்லாம் அதில் கலந்துட்டார். அதில் என்னென்னா அஷ்ட விகிருத்திகள் அதை பற்றியெல்லாம் சொல்லி, பிராதிசாக்கியத்தை பற்றி சொல்லி, விகிருத்திகள்னா அவ சொல்லி காமிச்சு, ஏற்கனவே காஞ்சிபுரம் அபோதான ஒரு ப்ரோக்ராம் ஒரு சுந்தராதேஸ்வரர் 2-3 நாளைக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் ருக்வேத சம்பந்தமாக யாகத்தில் ருக்வேத மந்திரங்களை எப்படி உச்சாரணம் பண்ணுறாங்கிறது எதிர்வேதிகளுக்கும் சாமவேதிகளுக்கும் நல்லா பரிச்சயமாக இருக்குது. ருக்வேதிகளுக்கு அந்த அவகாசம் அவள் ஏற்படுத்திக்கலையோ அவள் கிடைக்கலையோ ஏதோ காரணமாக விட்டு போயிருக்குங்கிறதுனால அவளுக்கும் இதை பற்றின பரிச்சயத்தை அபினிவேசத்தை உருவாக்கணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற உத்தேசத்தோட காஞ்சிபுரத்தில் தனியார் ருக்வேதிகளை மாத்திரம் கூப்பிட்டு மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு சில பேர்லாம் இவர் யாரும் சொன்னாலும் அவரெல்லாம் வந்துருந்த முதல்ல பிரமிப்பாக இருந்தது. அடுத்தது ரமிப்பாக மாறிச்சு. முதல்ல அவளுக்கு இப்படியெல்லாம் மந்திரங்களை சொன்னால எங்கெங்கிருந்தோ மந்திரத்தை கொண்டு வந்து சேர்க்குற, இத்தனை எழுத்துங்கிறா, இத்தனை சந்தஸ்ங்கிறா, புதுசாக மந்திரத்தை உருவாக்குற ரீதியில் உருவாக்குற ரீதியில் எல்லாத்தையும் அது என்னன்னா இவர் கண்டஸ்தமாக வச்சுருக்க. சுயம் யஜுர்வேதியாக இருந்தாலும் ருக்வேத பாகங்களையும் சாமவேதத்தையும் கண்டஸ்தமாக வச்சுட்டு அதுலேயே பிரச்சனைப்பட்டதுனால ரொம்ப சுலபமாக சொல்ல முடிஞ்சது. ஃபுல்லாக கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு காமிச்சதில் பெரிய எழுத்தில் கம்ப்யூட்டரில் இந்த ருக்வேத மந்திரங்களை ஸ்வரத்தோடு போட்டு காமிச்சதில் அவளுக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்த விஷயங்கள் அப்புறமா மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க. அதில் அந்த சதஸில் என்னென்னா, முதல்ல எதுக்காக கூப்பிட்றா, புதுசாக கூப்பிட்றாலே, என்ன நிர்பந்தம் நினச்சிருந்தாலோ என்ன நினச்சிருந்தாலோ தெரியாது, அதெல்லாம் கூப்பிட்டதுக்காக அந்த கடினமாக தோடக்கூடிய அல்லது கடினமாக இருக்கிற விஷயத்தையும் சொல்கிற விதத்தில் எடுத்து சொல்கிற விதத்தில் சொல்லும் பொழுதோ அவளுக்கும் இதனுடைய சுவாரஸ்யம் புரிஞ்சு, இதனுடைய சௌலபியம் புரிஞ்சு அவளும் இதில் பங்கேற்றுக்கிறாங்கிறதுக்கு அந்த ஹோதாங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சது. அதே மாதிரி அத்வரியோங்கிற ஒரு காரியக்கிரமம் நடத்தணுங்கிறதாகவும் உத்தேசம் இருக்குது. அதே மாதிரி உத்காத்தாங்கிற காரியக்கிரமமும் நடத்தணும். அதாவது ஸ்மார்த்த பிரயோகங்களால்தான் இப்பொழுது வேதாந்திய பிரச்சாரத்தில் இருக்கு. அதனுடைய விநியோகம் விசிஷ்ய அல்லது பிராமுக்கியன சோதத்தில் இருந்தாலும் வேத பாடத்தினுடைய பிரச்சாரங்கிறது சோத கர்மாக்களை கிரஸ்தாலாக இருக்கிறவா சத்தை எடுத்துருந்து விசேஷ உற்சாகத்தோடு நடத்துறதுனால தான். அதே மாதிரி சம்ஹிதை முதலிய பாடங்களும் கோவில்கள் அந்த நாளில் பிரம்மோத்சவங்கள்லாம் வேத பாராயணம்னு ஒன்று வச்சிருந்தா. அத்தியன பட்டர்னே ஒரு பதவி கோவிலில் அர்ச்சகர் மாதிரி அத்தியன பட்டர். பல பதவிகள் அங்கே மாறிப்படுத்து புரிஞ்சுபடுத்து அபாவம் எடுத்து கோவிலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு 2-in-1 3-in-1 மாதிரி அவரே 5-in-1 கூட அப்படியே இருக்குது. அது மடப்பள்ளி குறைஞ்சி ஆற்றுல கொண்டுறது, ஆற்றுல கொண்டுறதுலேருந்து ஆரம்பித்து அங்கே 2வது கோயில் என்ன முடியல என்ன தேங்காய் படம் கொடுத்து ஒரு இதில் ஒரு நாள் அங்கே அத்தியம் விட்டுட்டு அத்தியம் விட்டாங்க. அவர் பூனம் கொடுப்பார், அதை எல்லாம் இருக்க. இங்கே ஒருத்தர் சீனிவாச இங்கே கபாலீஸ்வரர் கோயிலில் ஒருத்தர்
அது மாதிரி கோவிலோடு சேர்ந்து இந்த வேதங்கள் பிரச்சாரத்தில் அதனால நிறைய பாராயணங்கள் நடந்து சுலபமாக எல்லா இடத்துலையும் இந்த வேத துவனிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நேரத்தில். அந்த வேத துவனி நாதத்வனி சரித்திரங்கிறே அந்த வேத துவனி பல இடத்துலையும் கேட்டு இருந்தது. அந்த மாதிரி வேத பாராயணங்கள் விசேஷமாக நடந்து பிரம்மயஜ்யங்கள்லாம் நடந்து காவேரிகள் நடந்து போகும்போது ஒரு பஞ்சாயத்து வருது, திரும்பி ஒரு போது ஒரு பிரசவத்திற்கு வருது. அப்படியெல்லாம் வரலாறுடைய பிரதேசம் இந்த பிரதேசம். ஒரே சாஸ்திரிகள் ரெண்டு வேதத்தையும் உட்காந்து வச்சு இந்த பக்கம் ஒரு வேதத்தை சொல்லிக் கொடுத்து அந்த பக்கம் வேதத்தை சொல்லிக் கொடுத்ததாகவும் சொல்கிறேன். அப்படியெல்லாம் அதான் இப்படியெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி வேதத்தை அந்த அளவுக்கு ரசித்து அனுஷ்டிச்சு அர்த்தம் புரிஞ்சுட்டு ஸ்ரத்தையோட பிரச்சாரம் பண்ணின பிரதேசத்தில் இருக்கும். இப்போவும் சில ஊரில் பிரம்மோத்சவ காலங்களில் பாராயணங்கள் நடத்திட்டு இருக்க. பெருமானுடைய ஆஜ்ஞைப்படி 4 கோபுரங்கள் இருக்கிற ஊரில் பல ஊர்லையும் எல்லா பாராயணம் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஊர்கள்னு பெரியவா சொல்லி அந்த ஊர்லையும் இப்போ பண்ணிட்டு இருக்க. அது மாதிரி உத்தாச்சலம், திருவண்ணாமலை, அந்த மாதிரி சில ஊர்கள், மதுரை, காஞ்சிபுரம், அந்த குப்சாமையோடைய சில பேர் சொல்லி அந்த வேத பாராயணம் நடந்துருக்கு. கனபாராயணம் நிறைய நடக்கிறது, கனமாக நடந்துருக்கு. இப்படி வேத பாராயணம் ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு. இப்போ ரிக்வேத சப்தாகத்தை ஒட்டி எதிர்வேத பாராயணம் எதிர்வேத சப்தாகம் பண்ணணும் அப்படிங்கிறதோட எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பண்ணும்போது இங்கே சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கிறதாக அமைஞ்சது. இந்த சமயத்தில் நல்ல முறையில் இங்கே ஒரு வாரமாக நல்ல முறையில் எல்லாரும் சேர்ந்து இங்கே பாராயணம் அவசரப்படாமல் நிதானமாக பாராயணம் வேத பாஷை ரத்னங்கள்லேருந்து எல்லாரும் அதில் கலந்துட்டு முழுமையாக கலந்துட்டு சங்கீத பாராயணம் தானே இதுதானே அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு அபினிவேசத்தோட ஸ்ரத்தையோடு கலந்துட்டு இந்த பெரியவாவுடைய 80வது ஜெயந்தி இதை என்ன விதமான ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு கொண்டாடணுமோ அந்த ரீதியிலே இது கொண்டாடு. பொதுவாக பாராயணம் பற்றி நடக்கிறதுனாலும் சாவகாசம் நிரவகாசம் சாவகாசம் தான் சொல்கிறாங்க. இங்கே லௌகீகமான சாவகாசத்தோடு அந்யோன்யாசிரிய குணத்தோடு இங்கே நடந்திருக்கிறது. அது அதிவியாப்தியாக நடந்திருக்கு. இது குணம்தான். இதில் ரொம்ப வியாபகத்தோட பிரசங்கத்தோடு நடந்திருக்கு. அங்கே பிரசங்கம்னா வேறு வேற எங்கேயோ இன்னொரு சமயத்தில் பிரசங்கம் வேற. இங்கே இந்த பிரசங்கம் வேற. சம்பந்தப்பட்டது பிரசங்கம், சம்பந்தம் இல்லாதது அங்கே பிரசங்கம். அங்கே அந்த மாதிரி நல்ல முறையில் ஆமாம் நடந்திருக்கு. கல்வைத்தவா அதுவும் நிறைய பேர் குறைஞ்ச நோட்டீஸுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. கூப்பிடுறதுக்கு நோட்டீஸ் கொடுத்தா கூட ஒரு நேரமும் உண்டு. குறைச்ச நோட்டீஸில் திடீர்னு சொல்லி நிறைய பேர் கலந்துட்டாங்க. ஆமாம், அதாவது நம்ம அப்பா சொல்லிவிட்டு நம்ம கலந்துக்கலாமா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு உடனே கலந்துட்டு ஜெயிச்சு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல பேரும் திடீர்னு அந்த குறைச்ச அவகாசத்தை சொல்லி உடனே தன்னை தயார் பண்ணிட்டு நிறைய பேர் கலந்துட்டு ஒரு 7 பேர் அதில் பூர்த்தியாக சொல்லி அவளுக்கும் சன்மானம் மாதிரி நடந்தது. பரீட்சாதிகாரிகளாக 5 பேர் இருந்து அதான் சொன்னேன். பஞ்ச நதிய மாதிரி இருந்தது அப்படி சொன்னேன். அதாவது கண்டுபிடிச்சது அசைவனால தான் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறேன்.
இந்த பொறுத்த வரைக்கும் இதில் பூமியில் கால் பதிச்சதுனாலேயும் கண்கள் அசைந்ததுனாலேயும் அந்த நலனை கண்டுபிடிச்சான்னு சொல்கிறேன். அங்கே 5 பேர் அங்கே பரீட்சைக்கு, இங்கே பரீட்சை பண்ணுறதுக்கு 5 பேர். அதை பற்றி சொல்லியிருந்தேன். இவா அவங்க 250 பூர்த்தி பண்ணி ஆச்சு. ஆனாலும் பூர்த்தி பண்ணியாச்சு. அந்த உட்கார்ந்த ஆசாமி தானாக சொல்லணும், தன்னுடைய தீர்மானம் சொல்லணும். நம்மளா இந்த ரிசல்ட் போடுறதுக்காக பலவத்தை சொல்லி பூர்த்தி பண்ணப்புறம் அது சரியான பார்க்கிறதை உரைப்படுத்தின ஏதோ பரிச்சயங்கள் ஒரு விஸ்வசமாக ஜனங்கள் மத்தியில் எப்படி நடத்துகிறோமோ அதுக்காக அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக அது நல்ல முறையில் அதுதான் இந்தியாவில் ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம். ராஜதேசத்திலேருந்து வெளிப்பட்டு வெளியில் அதை ஒரு நல்லதை கண்டுபிடிச்சு நல்லதை தீர்மானம் பண்ணி நல்லதை சம்மானம் பண்ணுறதுங்கிறது ஒரு முறை. அதுக்காக இந்த வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம் பல்வேறு விவகார விஷயத்திலையும் பிரதிபலிக்கிறதுங்கிறது இந்தியாவுடைய வாழ்க்கை தத்துவம். அந்த மாதிரி இந்த பரீட்சையும் கல்வித்தவராக பரீட்சையும் நல்ல விதமாக நடத்தினார். ஒருத்தர் எல்லாரும் 5 பேரும் ஒரு நேரத்தில் அந்த வேதத்தில் பரிசுத்தப்பட்டவர் நான் நடத்தி இந்த பரீட்சையை அவளுக்கெல்லாம் யுவாக்களாக இருக்கிறவர்களெல்லாம் மேலும் உற்சாகம் உயர்த்தப்பட்டேன். இன்னைக்கு இந்த சமயத்தை பூர்த்தி பண்ணி சாகா பாகம் பிராமண பாகத்தையும் பூர்த்தி பண்ணி சம்பிதா பாராயணம் நடைமுறை ஆகாமல் ஒரு பேச்சு கூட வந்தது. ஜட்டா பாராயணம் பண்ணலாமே அப்படின்றதாக ஒரு பேச்சு வந்தது. விசேஷம்தான். ஆனாலும் வெயில் காலமாக இருக்கு. ஒன்றும் வயசான சொல்லிடுவா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, சொல்லிடுவா. சம்மிதியை ஒரு சாவகாசமாக சொல்லிட்டேன். லட்ச பல இடத்துலையும் அப்படியே ஒரு நெருக்கமாக இருந்துட்டு கொஞ்சம் ஓய்வாகவும் இருக்கட்டும். இந்த மாதிரி நிறுத்தி சொல்ல முடியாது. இது நல்லா போச்சு. 5 நாளில் கூட சொல்லிடலாம்னாலும் 7 நாள் ஆகட்டும். ஒன்றும் இல்லை, ரொம்ப வேகமாக கொண்டு பாராயணங்களையும் பார்த்துருக்கோம். ஆனாலும் இது அவனுடைய ஆத வித்தியாதி வசதிக்கும் சரி விசாரிக்கிறது. அதே சமயத்தில் படுற பாராயணத்தை நிதானமாக அவசரப்படுத்தாம தேக சௌகரியத்தையும் பார்த்துட்டு சாஸ்திரியமான சௌகரியத்தையும் பார்த்துட்டு இப்போ இன்னும் மொத்தம் அனுசரண பாராயணம்னு சொன்னால் 3 நாள் ஆகும் அப்படின்னு இல்லை. அது சம்மிதா பாகத்தையும் சாக்க எப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வேத பாராயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் இல்லை படிப்பாக இருந்தாலும் அது அடிக்கடி சொல்ல அவகாசம் இருந்தால் ஒன்றும். 2வது அவசரப்படாமல் சொல்றது ஒன்றும். புதுசாக படித்தவர்களுக்கும் ஏற்கனவே இதில் பல தசகங்களாக 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக பரிசிரமப்பட்டு பாண்டித்யத்தோடு இருக்கிற அனுபவத்தை சின்ன வயசுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பாராயணம் உபயோகமாக இருந்தது. புதுசாக படித்து எவ்வளோ திறமையாக சொல்லிட்டு இருக்காங்கிற யுவாக்களுடைய ஒரு தீஷ்ண புத்தி குசலாங்கிற புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வழி நடத்துறதுக்கும் அவனும் தயாராக இருக்காங்கிற நம்பிக்கை இவனுக்கும் வரத்துக்கும் இந்த மரபுரை தொடரணும் அப்படிங்கிறதுக்கான இவெல்லாம் பரிசுரப்பட்டதை இவாளுக்கு சன்மானம் கொடுக்குறா, இவாளை கௌரவப்படுத்துகிறாங்கிறது சமுதாயத்தில் இருந்தாலும் நாம் கற்றுண்ட வித்தியை மறுபடியும் தொடர்ச்சியாக இதே தரத்தோட இதே திறமையோட இதே தன்மையோட தரம் அந்த குவாலிட்டி திறன் சாமர்த்தியம் தன்மை பழகத்திலேருந்து ஆரம்பித்து உச்சாரணத்திலேருந்து ஆரம்பித்து சௌகரியத்தோடு இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எந்த தன்மை இருக்கோ சுபாவம் என்ன இருக்கோ அதோடு சேர்ந்து ஒரு வித்தியை வளர்க்கும்போது தான் அந்த சமுதாயத்துக்கு பூர்ணமான விதத்தில் உபயோகமாக இருக்கும். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தரமும் திறமும்
தன்மையும் சேர்ந்து வளர்கிறவர்களுக்கு இந்த மாதிரி இந்த வேத பாராயணத்தை நிறைய பேர் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பண்ண முடியும். அதனால் குறைச்ச அவகாசத்தில் இருக்கிறத கொடுத்து கொடுத்த சூழ்நிலை கொடுத்து நல்லபடியாக இப்போ நல்ல முறையில் நடந்து இன்னும் மேற்கொள்ளும். இதே போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும். இந்த வேத பாராயணத்தை மத்திய காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இல்லாத போது வித்வான் நடக்கிறதுக்கு முன்பு ஏற்பாடு பண்ணுறதுக்கு மனுஷன் வேணும். அதில் பல ஏற்பாடு தேவைப்படுது, பணம் மாத்திரம் இல்லை. இந்த மாதிரி பாராயணங்கள்னு சொல்லும்பொழுது மெட்ராஸுக்கு வழியில் நடத்துகிறோம்னா சாப்பாடுலேருந்து தங்கத்துலேருந்து ஆரம்பித்து பல லௌகிகமான விஷயங்களை கவனிக்கக்கூடியா இருக்குது மெட்ராஸுக்கு வழியில். இதெல்லாம் மெட்ராஸுங்கிறது பழைய தஞ்சாவூர் ஜில்லா பழைய அக்ராரங்களுடைய ஒரு இடமாற்றமாக இருக்குது. அதனால் இங்கே பண்ண முடியக்கூடிய அக்ராரங்கள்லாம் இங்கே மாறி வந்திருக்கு. அதனால் இங்கே ஒரு மாதிரி நடத்த முடிகிறது. வெளியூர்கள்லாம் நடத்தும்பொழுது நிறைய ஆகார வசதிகள்லேருந்து ஆரம்பித்து ஆவாசம், ஆகாரம், ஆதரவு எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அது நடுவுலையும் நிறைய பேர் பாராயணம் நடத்திட்டு வருஷம் பாலக்காடுல ஊர் சில இடத்துலலாம் அங்கெல்லாம் அந்த என்ன சொல்றது நால்வர் இந்த சாத்துவங்கிற பாடிகள் மணக்காலில் இன்னொருத்தரம்பு ஏற்பாடு இது மாதிரி இருக்காங்க. ஆதம் பார்க்கலாம் வேண்டாம் இருக்காங்க. நிறைய இடத்துல போய் பாராயணங்களை நடத்தி நல்ல விதமாக நடத்தி அது ஒரு என்ன சொல்கிறது சாஸ்திரியமான கச்சேரிகள் இருக்கோ ஒரு மாதிரி சமீபம் வரைக்கும் ஒரு 2 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு இதோட இந்த சாஸ்திர கருமாடிகள் நல்ல விதமாக இந்த வேத பாராயணத்தை ஆயிரக்கணக்கான வேத பாராயணம் சங்கீதா பாராயணம் சாமி பாராயணம் இந்த பாராயணம் எல்லாம் பல விதத்தில் இதுக்கெல்லாம் நல்லது செஞ்சவான சமுதாயம் இன்றைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் எதிர்பார்த்து செய்கிறாரோ செய்யலையோ பல பேர் பாராயணத்துக்காக நிறைய பேர் வச்சு இந்த மண்டபத்தில் தெரியாதவருக்கு நம்ம பாராயணம் நான் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் இது மாதிரி வேத பாராயணங்கள் அங்கங்கே போய் இனங்கள் மத்தியில் வேத பாடசாலைகள் ஒவ்வொன்று நடந்துட்டு இருந்தாலும் வேத பாராயணங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அந்த வேத பாராயணங்கள் சம்ஹிதா பாராயணம், கிரம பாராயணம், ஜடா பாராயணம், கன பாராயணம் இப்படி இந்த வேதத்தை பல ரூபத்தில் ஈஸ்வர சன்னிதானத்திலேயும் ஜனங்கள் மத்தியிலேயும் பரப்பி இந்த வேத பாராயண பரம்பரையை அனுசூதமாக வர்றதுக்கு இப்போ நிறைய பாராயணம் நடந்துருக்கு. கார்த்திகை மண்டல பாராயணத்துலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் ஆர்த்திகை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த பாராயணம்ங்கிறது முக்கியம். வேத வித்திய பிரச்சாரத்தில் பாராயணமும் ஒரு பிரதானமான அங்கம். இவாளுக்கும் அது உபயோகமாக இருக்கு. நித்தியம் உட்கார்ந்து எல்லாம் எத்தனை பேரால் உண்மையை சொல்ல முடியுமோ தெரியாது. சொல்றதுக்கான சூழ்நிலையோ சொல்றதுக்கான அவகாசமோ சொல்றதுக்கான அபினிவேஷமோ எப்படி இருக்கிறது மொத்தத்தில் பாராயணங்கள் நிறைய வச்சா அது இதுவாக சொல்லியிருக்கும். காஞ்சிபுரத்துலேயும் சாயங்காலம் வேண்டில் தினமும் 1 மணி நேரம் 5லேருந்து 6 அதிர்ஷ்டான சந்ததியில் நடந்துருக்கு. இப்படி இந்த பாராயணங்கள் நிறைய நடந்தால் பாஷ்ய பிரச்சாரம் ஆகும், வேதாந்த பிரச்சாரம் ஆகும். கர்மகாண்டம் என்கிறது ஜனங்களுக்கு மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் வரும். இந்த நிர்வாகத்தை ஒன்றும் கொடுத்தோம், முதலவாசல் சாஸ்திரத்தை இது கொடுத்தோம். இவரும் எங்கேயும் போகாமல் அவர் இதனால் நிறைய கூப்பிட்டுட்டே இருக்கார். 1 வாரம் சேர்ந்த மாதிரி இங்கேயே இருந்து அவரும் பாராயணத்தில் பிரதானமாக இருந்து எல்லாம் கலந்து அவரோட விஜிஎஸ் கருப்பாட்டு எல்லாம் சேர்ந்து என்னன்னு பாராயணம் நடக்கும்போது அந்த பிரபாவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி கை பிடிச்சது யார் போகிறாங்கிறது ஒரு இது இருக்குது. அது மாதிரி இந்த பாராயணத்தை நடத்துறதுக்காக வந்து எவ்வளோ சுதந்திரம் 3 கடவுளுக்கு இது மாதிரி ஒரு கல்வி வார்த்தை
இது மாதிரி பல விதமாக நல்ல முறையில் நடத்தியிருக்க இந்த பாராயணங்கள் தொடர்ந்து பலவற்றை நடத்து. இதுதான் ஜெயந்தியினுடைய பெருவாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு வைதிகா தரப்புலேருந்து பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது உற்சவம். இதில் மொத்தத்தில் லௌகிகமாக ஒருத்தர் பண்ண வைதிக சார்பாக பண்ணக்கூடிய இது சம்ஸ்கிருத காலேஜில் சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதியில் இந்த மாதிரி நல்ல முறையில் நல்ல சன்னிவேசத்தில் அமைச்சு அது இன்னைக்கு பெருவாளும் இன்னைக்கு வந்து அந்த பூர்த்தி காரியக்கிரமத்தில் பெரிதா சந்நிதியில் இது நடக்க போகுது. இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு. இது நடுப்புற பாராயணம் நடக்கும்போது ஈஸ்வரர் இது எப்படி உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு கேட்டேன். இந்த 4வது உபனிஷத்து 3 உபனிஷத்துன்னு சொன்னால் சரி ஏதோ சங்கரமடம் சமாச்சாரம் தீட்சா வியாக்கியா சியாமா பழக்கம் இருக்குமே. இது 4வது இது இல்லை. அதுவும் ஆரம்பத்தில் பிரம்மமேதுவாக அது பழக்கத்தில் இருக்குமா இது எப்படி கேட்டார். அதாவது எந்த ஒரு விதிக்கும் ஒரு ஜனங்களுடைய ஆதரவுங்கிறது ஒரு தேவை. வசதிகள் பண்ணி கொடுத்தாலும் ஸ்ரத்தை ஆசக்திங்கிறது தேவை. ஸ்டைஃபண்ட் கொடுத்தாலுமே அந்த ஸ்ரத்தை ஆசக்திங்கிறது தேவை. படிச்சப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேதம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் வாத்தியார் சொல்லி தான் படிக்க முடியும். முன்னாடி படிக்க முடியாது. அந்த வேதத்தை முன்னாடி படிக்க முடியாது. இந்த சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வாவலோகனம்ங்கிறது தான் விசேஷம். அதில் இதில் அதுக்கு அவகாசம் இல்லை. வேதத்துக்கு அதுக்கான அத்தியன அவகாசம் கிடையாது. வாத்தியார் சொல்லும்போது படித்தா தான் உண்டு. அதுக்கப்புறமா தானாக அப்புறமா ஆவர்த்தி சொல்கிறது வேற. முதல் பிரதம கிரகணம்ங்கிறது வாத்தியார் சொல்லுவது தான். அப்போது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த வேத விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ வேத விஷயங்களில் ஜென்ரல் நாலேஜ் இன்னும் ஒரு சில தேவைப்படுது. இங்கிலீஷை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்கார குழந்தைகளும் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அழகாக இருக்குன்னு நம்புகிறார். அது வேலைக்கு ஆகும்னு நம்புகிறார். அது கௌரவத்துக்கு உபயோகப்படும் நினைக்கிறாங்க. கௌரவம், வேலை, சுகமானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கிலீஷை பற்றி. அதனால் அது பணம் கொடுத்தாவது சேர்க்கணும், கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இதே இந்த வேத விதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் மேலும் தேவை. அதுக்காகத்தான் இந்த வேத சப்தாகமே படித்தவா மத்தியில் வேதத்தினுடைய அர்த்தங்கள் இல்லை. இப்போ இந்த வேத சப்தாகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும் நினச்சிருக்கோம். அதுவும் இவரே இந்த தடவை சொல்லிட்டேன். சூரிய நமஸ்காரத்தை பற்றி வைதிகாலுக்காக தனியாக ஒரு இது டெக்னிக்கல் செஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். வைதிகாலுக்காக மாத்திரம் ஒரு உபன்யாசம் வேத சப்தாகம் இவர் வழியாக பண்ணணும். அது என்னென்னா இவர் பண்ண தயாராக தான் இருப்பார். அதை வைதிகால கலந்துக்கிறது தயாராக இருக்கணும். இதில் அதில் நிறைய கலந்துட்டு அதில் முழுக்க இந்த வேத விஷயங்களை மாத்திரம் நேற்றுக்கு அந்த பிடிஎஸ் கருவாளுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 3 பதங்களை பற்றி எப்படி ஒரு 7 விதமாக அந்த அர்த்தம்லாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படி இந்த துரூகமான விஷயங்கள், சாஸ்திரியமான விஷயங்களை இப்போ சம்பாவனையில் எவ்வளோ வார்த்தை சொன்னார் நேற்றுக்கு உபன்யாசத்தில். அதனால சாயங்காலம் இருந்தோம். அது லௌகிகமான பரிபாஷா சத்தங்கள் வேறு. இந்த வைதிகமான பரிபாஷா சத்தங்கள் அது வைதிக ஆளுக்கு உபயோகப்படுற விதத்திலையும் இவாளும் அதை ரசிக்கும் விதத்திலையும் அதுக்காக தனியாக அவங்க பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது வரக்கூடிய காலங்களில் எப்படி சொல்லணும் அது மாதிரி இதுக்கு இந்த வைதிகமான வாதாவரணம் தேவைப்படும். இப்போ இவர் சொல்றதுக்கு வர ஈஸ்வர் கேட்டதுக்கு 4வது உபனிஷத்தை சொல்றாரு. இந்த எஜுர்வேதத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் காதல் மட்டுமே இருக்குது.
நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துறது எப்படி, சுலபமான விஷயமாக இருந்தால் அதை எப்படி கற்றுக்கிறது. யாரோ ஒருத்தர் இது ஏதோ பாராயணம் பண்ணிருக்காரு, ஏதோ பதம் பாராயணம் பண்றாரு, பதம் பாராயணம் பண்றாரு. புரியல மாதிரி இருக்கே, இது பாஷை புரியல மாதிரி இருக்கே. இது மாதிரி ஒரு லலிதமான பாஷையா இருக்கேன், அது இன்னும் பார்க்கவும் இது வேணும். இது அதே மாதிரி சத்தியம் பரம்பரம் சத்தியம் சத்திய நடுசர்கா லோகாட்சியம் வந்து இதில் பல விஷயங்கள் சொல்றாங்க. சத்தோ மித்ரா பவந்தி, அது நான் இப்ப சொல்ற அர்த்தம் சொல்றேன். அதாவது எப்படி எதிர்வேதத்தோட சம்பந்தம் வந்ததுங்கிறதுக்கு சொல்றேன். எதிர்வேதத்தோட அந்த ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும். வித்வான்களாக இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு யாரோ ஒரு சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு வேதியை பண்ணியிருப்பார், எஜுர்வேதி. அவன் வந்து ஆயுஷ் கமா வச்சு சொல்லுவேன். அதாவது வெகு நிறுத்தக்கூடாதுன்னாலும் இதுல அந்த அர்த்தானுசந்தானத்தோட அது சொல்லும் பொழுதோ ஆவர்த்தி அதிகப்படுத்தாம கொஞ்சம் ஆவர்த்தி பண்ணாலும் ஒரு செஞ்சு சொல்லணும் அப்படிங்கிறதுல முதல் ஏதோ வைத்தியம்லாம் பண்ணி வச்சுருக்காரு. முதல் இந்த உபநயனங்கள்லாம் பண்ணிருக்கிறவங்க கூட இந்த சங்கல்பங்கள்லாம் பண்ணும்பொழுதும் இதெல்லாம் சொன்னாங்க. பாடம் அதெல்லாம் இது உபநயனம் பண்ணிக்கிறது எல்லாம் சில இடத்துலாம் பார்த்தும்போது எதிர்வேதிகள் இந்த பிரயோகங்கள் அதெல்லாம் பார்த்தபோது அதாவது ஸ்பஷ்டமாக சொல்றது, நிதானமாக சொல்றது, அனுபவித்து சொல்றது, புரியும்படியாக சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது வேற மனுஷர்களுக்கும் அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்படி ஏற்பட்ட ஈர்ப்பு தான் இந்த 6வது வருஷம் இது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நாம் வந்து சுலபப்படுத்தி சொல்லணும். இப்போ கிரந்தாம் பழக்கம் கிடையாது, தேவநாயகி புஸ்தகம் கிடைக்கல விஷயம், அதே சொல்ல தேவநாயகி புஸ்தகம் அந்த சமயத்தில் தேவநாயகி புஸ்தகம் கிடைக்கல. ஒரு அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மணி பிராமணமாக பற்றி சத்ராயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் எல்லாரும் வியந்து சொன்னான்னு ஸ்ரீலிங்கம் இதெல்லாம் இது மாதிரி ಋಗ್ವೇದத்திலையும் சம்மித மந்திரங்கள் கஷ்டம், அதே போல இதுலயும் மந்திர பாகம் கஷ்டம். பிராமண பாகம் எப்படி யஜுர்வேத சுலபமோ ஐத்திரேய பிராமணம் இதே போல சுலபமா இருக்கும். இது கலந்ததுனால அதுக்கு விசேஷமா சௌலபியம் அது மந்திரமாவே இருக்கிறதுனால கஷ்டம். இங்கிலீஷ்ல மந்திரம் சொல்றேன், இது இல்ல இதுக்கு சம்பந்தப்பட்ட சம்ஸ்கிருதத்தையும் நான் சொல்றேன். ஆமா,
அதாவது சம்ஸ்கிருதம்ங்கிற பாஷை வேதாத்தியனத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம். 8 வயசு 10 வயசு வரைக்கும் எதிர்பார்த்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புருஷாதார அஸ்திங்கிறதும் புரிஞ்சதுக்கு காரணம் அதையும் சொல்றேன். இங்கேருந்து ஒருத்தர் முகம் பார்க்கறதுல சம்ஸ்கிருத வாத்தியாரா இருக்கார். சம்ஸ்கிருத வாத்தியாரா இருந்ததும் ஒரு கிராமத்தில் தங்கியிருக்கார். அவங்க கிராமத்தில் போய் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். சம்ஸ்கிருதம் நடந்து போய் படிக்கணும். சம்ஸ்கிருதங்கள் படிக்கும்போது சம்ஸ்கிருதத்தினுடைய சம்பந்தம் இருக்குமானால், சம்ஸ்கிருதத்தோட ஒரு பரிசீலனை இருக்குமானால் அதில் ஏற்படும். எது சொல்ல வரீங்கன்னா வைதீகமான வாதாவரணத்தை ஏற்படுத்தணும். வைதிகத்தை கௌரவப்படுத்தணும், வைதிகத்தை மதிக்கணும் அப்படின்னு வைதிகா நினைக்கிறதோ, இல்லை லௌகிகாவாதமாக நினைக்கிறதோ, லௌகிகாவுக்கும் வைதிகாவுக்கும் வித்தியாசங்கிறது கொஞ்ச நேரத்தில் இல்லை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பாஷையிலேருந்து ஆரம்பிச்சு, ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு, அலங்காரத்திலேருந்து ஆரம்பிச்சு வித்தியாசங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் குறைக்கணும், சிந்தனையும் நிறைய மாற்றணும். அப்போ தான் வைதீகமும் நல்ல விதமாக வளரும். லௌகிகாவும் வைதீகத்தினுடைய முக்கியத்துவத்தை அவளும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தொடர்பே இல்லாமல் போனதுனால ஒரே ஊரில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கா, பக்கத்துலேயே தான் இருக்கா. ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, ஒருத்தர் பறிஞ்சுக்கிறதும் இல்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு இது இருந்து அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். அதை சொல்லவே சொல்லி அதுதான் ஆரம்பிச்சது. எப்படி இதுன்னு சொன்னேன். 4வது வருஷத்துக்கு எப்படி சம்பந்தம் சொன்னேன். அந்த மாதிரி இந்த வேத விஷயத்தில் எல்லாருக்கும் ஸ்ரத்தையும் பிரியமும் ஆசிரியர் புத்தியும் வரத்துக்கு இந்த மாதிரி காரியக்கிரமங்கள் நிறைய இந்த மாதிரி பங்கெடுத்துருந்து இதில் ஆர்வமாக எடுத்துருந்தேன். இது பெரியவாளுக்காக நடத்துகிறேன், ஜெயந்திக்காக நடத்துகிற காரியக்கிரமங்கிறதுனால எல்லாரும் பொறுப்பெடுத்துருந்து இந்த நல்ல விதமாக நீங்கள் எல்லாரும் நடத்தியிருக்கு. இதே மாதிரியான ஒரு சன்னிவேசம், இதே மாதிரியான நிவேசனம் சம்ஸ்கிருதத்தில் அதுவும் நல்ல விதமான வசதியோட வைதிக லௌகிக வசதியோடு இந்த மாதிரியான ஏற்பாடு நல்ல முறையில் நடந்திருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி சாமவேத சபையோ அடுத்த மாதம் இப்போ பார்த்து அந்த சாமவேத சபை நடக்கும். சாதக மாதத்தில் விசேஷமான காரியக்கிரமங்கள்லாம் ஏற்பாடு நடந்து இது மாதிரி இந்த வேத வித்தியை மேலும் இருந்தாலும் ரிட்டையர் ஆகி சாதக மாதம் மெட்ராஸ்லேயும் நடக்கணும். வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இவெல்லாம் நிறைய படித்து நல்ல பிரசித்தியாக இருந்தாலும் சுயம் உபஸ்திதமாக இருந்து இந்த மாதிரி பெரிய வித்வான்கள்லாம் உபஸ்திதமாக இருந்து இந்த மாதிரி காரியக்கிரமம் நடத்துறது மூலமாக ஒரு ஆதர்சமான வேத பாராயணம் ஆதரிகமான இடத்துலையும் சொன்னார். 3 வருஷம் எடுத்து இது மாதிரி பாராயணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறதை பொறுத்து இதுதான் வசதி அதுதான் வசதி நினச்சிட்டு இதுதான் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு லௌகிகா நினைக்கிறதோ இல்லை வைதிகா நினைக்கிறதோ இல்லை. அடிக்கடி இந்த மூலகிரந்த பாராயணம் அடிக்கடி நிறைய நடந்து எல்லாரும் பூர்ணமாக அதில் பங்கெடுத்துக்கிற மாதிரி பண்ணி மற்றபடி பாராயணம் எல்லா பாராயணம் அதுவும் நடத்த வேண்டியதுதான். இப்போ வந்து ருத்ரம் முழுக்க ஸ்ரீருத்ர பிரஷ்னம் முழுக்க சிதம்பரத்தில் வர்ணக்கிரம பாராயணம் ரொம்ப விசேஷமான சந்தையோடு நல்லா நடத்தியிருக்கேன். அதே மாதிரி நிறைய நடத்துகிற அப்படின்னா அந்த மாதிரி இந்த விஷயம் நல்ல விஷயம் சொல்லாத விஷய சமயத்தில் இந்த மாதிரி லாபம் பண்ணி பெரியவர்களுடைய அனுகிரகத்துக்கு பிரியத்துக்கு இந்த மாதிரிலாம் சந்திரமௌலீஸ்வரர் சந்தியிலே இந்த மாதிரி மத்தியானமும் நான் போயிடும். Ashina Bahuddha
Shaste
राष्ट्रवृद्धि राष्ट्रवृद्धि राष्ट्रमाया
ரத்தகும்பா